இந்த மாநிலத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம். அதனாலதான் இன்னைக்கு எந்த அரசியல் தலைவர் வந்தாலும் அறிஞர் அண்ணாவினுடைய பெயரை சொல்லாமல் வர முடியாது. அந்த அளவுக்கு அரசியலில் தன்னை கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற 3 வாசகங்களை அனைவருக்கும் போதித்தவர் அண்ணாதுரை. அவர் ஒரு அரசியல்வாதி மட்டும் கிடையாது, மிகச்சிறந்த எழுத்தாளர், மிகச்சிறந்த பேச்சாளர், மேடை பேச்சாளர். மேடை பேச்சுக்கு ஒரு தனி வடிவம் கொடுத்தது அண்ணாவுக்கு மிகுந்த பங்கு உண்டு. பல பேச்சாளர்களை உருவாக்கிய பேச்சாளர். அண்ணாவினுடைய அன்பு தம்பியாக அடிவிற்றி வந்தவர் தான் நாவலர் நெடுஞ்செழியன். மேலாள் முதலமைச்சர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள், கலைஞர் கருணாநிதி. அவர் பேச்சாலேயே சித்தாந்தம், எழுத்தாலேயே சித்தாந்தம், படிப்பாலேயே சித்தாந்தம். மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுத்த முதல் தலைவர் பேரறிஞர் அண்ணா. நான் ஏற்கனவே சொன்னேன், அண்ணா அதிகமாக வாசித்தது திருக்குறளை. திருக்குறளில் இல்லாத கருத்துக்களே கிடையாது என்பது அண்ணாவின் கருத்து. திருக்குறளை முழுமையாக படித்தார். ஒருவர் அண்ணாவை பற்றி வைகிறார் அப்படின்னா உடனே அவர் வைய மாட்டார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நிர்ணயம் செய்துவிடல். திருக்குறளை வாழ்விலே கடைபிடிச்சு வந்தார். அதனால திருக்குறள் என்பது நம் மொழிக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் என்பதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொன்ன பெருமை பேரறிஞர் அண்ணாவுக்கு உண்டு. அவர் படிப்பாளர். அவர் முக்கியமான இடமே படிப்பு தான். பச்சையப்பன் கல்லூரியில் ஓய்வு நேரங்களில் உட்கார்ந்து நூலகத்தில் படிச்சுக்கிட்டே இருப்பார். சென்னை கன்னிமாரா லைப்ரரி திறக்கும் போது உள்ளே போகிறான். இறுதியில் நூலகம் மூடும் பொழுது மாணவனாக இருக்கும் பொழுது அப்போ தான் வெளியே வருவாராம். அப்போ எத்தனை புத்தகத்தை வாசிச்சிருப்பார் ஒருவன்.